கயல் வந்து இட்ஸ் ஒரு பயண கதை. 2 கதாபாத்திரங்கள், ஆரோன், சாக்ரட்டிஸ்ன்ற 2 கதாபாத்திரங்களுடைய ஜேர்னி தான் இது கயல். ஒரு வேகாபாண்ட்ஸ் அவங்க 2 பேருமே அவங்களுடைய பயணங்களில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள், அதை கடந்து வருகின்ற அந்த ட்ராவலில் திடீர்னு வந்துட்டு போகிற ஒரு பெண், கயல்ன்ற பெண், அதுக்கப்புறம் நடக்கிற அந்த காதல், இது எப்படி அவங்க எங்கே கொண்டு போய் முடிச்சிச்சுன்றது தான் கயல். ஸோ ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் அ லவ் ஸ்கிரிப்ட் தான். இதில் என்ன ஸ்பெஷல்னால் இட்ஸ் கோயிங் டு பி அ மியூசிக்கல் ஜேர்னி. பிகினிங்லேருந்து ஒரு இசையால் திரைக்கதையை வந்து எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுமோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கேரக்டர்ஸோட தீமு, சாங் வந்து அடுத்தடுத்த கட்டத்தை வந்து கதையை வந்து நகர்த்துறதுக்கு தான் பயன்படுத்தப்பட்டு இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு. ஸோ நீங்கள் படம் பார்க்குறப்ப யூ கேன் ஃபீல் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வித் அ சவுண்ட். இந்த படம் வந்துட்டு ஒரு மியூசிக்கல் ஜேர்னி அப்படின்றது 3வது முறையாக இமான் கூடங்க இந்த படத்தில் பாடல்கள் எந்த மாதிரி வந்துருக்கு? இப்போது ஏன்னா பாடல்கள் வந்து வெளியாகிடுச்சு, ஆடியன்ஸ்லேயே அது நல்ல ரீச் இருக்குது. இது எப்படி இருக்குது? இல்லை, என்னென்னா நான் மைனா கும்கியிலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பாடல்களை திணிக்கிற ஒரு முடிவில் நான் இருந்ததே கிடையாது. எல்லாம் கதையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு தான் பயன்படும் என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா. அதே சமயம் லிரிக்ஸ் ஆகட்டும், அதுவும் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன். எல்லாத்த விட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், பின்னணி இசை, இது வந்து ஒரு படத்துக்கு வந்து ஒரு பேக் போனாக இருக்கும். ஸோ இமானுக்கும் எனக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் அதுதான். என் தேவை என்னவோ அதை கடைசி வரைக்கும் நின்று பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இசையமைப்பாளர். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஒரு சுனாமி ஷார்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்றாங்க. அதுக்காக நீங்கள் நிறைய மெனக்கடல்கள் பட்டிருக்கீங்க. அந்த ஷார்ட்ஸ் எப்படி இருந்தது, அதை பற்றின அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை, என்னென்னா சுனாமி வந்து படத்தோட ஒரு 20 மினிட்ஸ் கிளைமேக்ஸில் வரும். ஃபஸ்ட்டு யோசிக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கான ரிசர்ச்னு இறங்குறப்ப சிஜிஐலே வந்து அவ்வளோ டஃப்ன்ட்டாங்க அது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 60% லைவாக எடுத்தாகணுன்ட்டாங்க. ஸோ அந்த 60%க்கு வந்து ஒரு பெரிய செட்டு எரெக்ட் பண்ணி திரும்பியும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 40% அவங்க ஒர்க் பண்ணுறது. ஸோ இப்படி ஒரு 20 நிமிஷம் வேலைக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதம் காத்திருந்தேன். நீங்கள் படத்தை வந்து அந்த சவுண்ட் மிக்ஸும் பார்த்திங்கன்னா டால்பி அட்மாஸில் வந்து ஒரு 64 சேனல்ஸோட அந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து அதில் என்ஜாய் பண்ணணும். அந்த இம்பேக்ட், சுனாமியோட இம்பேக்டை டால்பி அட்மாஸில் நீங்கள் என்ஜாய் பண்ணணும். ஸோ இப்படி எல்லா கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த கிராஃப்டை கரெக்டாக போய் தொட்டு அந்த 20 மினிட்ஸ்க்கு வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கும். இந்த படத்துக்கான காஸ்ட் வந்துட்டு எப்படி நீங்கள் சூஸ் பண்ணி, இதுக்காக வந்துட்டு நீங்கள் ஆடிஷன் வச்சு இல்லை உங்களுக்கு வந்து எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்து நீங்கள் வந்துட்டு இதுக்கான காஸ்ட் வந்து சூஸ் பண்ணீங்க? இல்லை, இந்த கயலை பொறுத்த வரைக்கும் கதை எழுதின பிறகு வந்து அந்த கயல் கேரக்டரு, சந்திரன் கேரக்டரு, சாக்ரட்டிஸ், இந்த 3 பேரும் தான் வந்து லீட் ரோல்ஸ். இந்த 3 பேருக்குமே வந்து ஃபஸ்ட்டு இந்த பையன் வந்து எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிமில் கிடச்சிட்டாப்புல. அடுத்தது கயல் பார்த்திங்கன்னா ஒரு 8 மாதம் ஆடிஷன் பண்ணியிருப்பேன். நிறைய பேர், ஏன்னா அந்த இன்னசென்ஸ் அந்த முகத்தில் இருக்கணும். ஒரு மையக்கரு, திரைக்கதையோட மையக்கரு அந்த பெண்ணு. ஸோ அதுக்காக அவ்வளோ டைம். இந்த சாக்ரட்டிஸ்ன்றவர் ஒரு புலம்பெயர்ந்த தமிழர். நார்வே நான் போயிருந்தப்போ அவர் அங்கே கண்டுபிடிச்சேன். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே டைம் எடுத்துச்சு காஸ்டிங்க்கு. சார், இப்போ வந்துட்டு பிரபு சாலமன் அப்படின்னாவே தமிழ் சினிமாவில் எல்லா ஆடியன்ஸுமே இப்போ தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இன்றைக்கி உங்களோட விளம்பரத்தில் வந்துட்டு மைனா கும்கி இயக்குனர் யூஸ் பண்ணணுங்கிற தேவை இருக்குதா? இல்லை, அது என்னென்னா இப்போ வந்து ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு அவங்க போடுறாங்கன்னா அலுவல்கள் எல்லாருக்குமே ஜாஸ்தி. எல்லாருமே இப்போ பிஸியாக இருக்கிறாங்க. ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்குது. ஸோ இதுக்கு மத்தியில் நம்மளுடைய ஃபிலிம் வருதுன்றப்போ ஒரு பிராண்டிங் அதுக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து ஒரு வியாபார நோக்கோட தயாரிப்பாளர்களுடைய ஆசை அது. ஸோ இதில் இந்த ஃபிலிம் பண்ணவருன்றப்போ எத்தனையோ பேருக்கு ஒரு அட்டென்ஷன் அதில் க்ரியேட் ஆகுது. ஸோ இவரோட ஃபிலிம்னு வந்து கண்டிப்பாக அது மேலே ஒரு கவனம் வரும். ஸோ இது வந்து ஒரு வியாபார யுக்தி தான். சார், இப்போது ஆடியன்ஸ் வந்துட்டு பார்க்க வர ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு இந்த கயல் எப்படி படமாக இருக்கும்? இல்லை, நான் வழக்கமாக பண்ண மைனா கும்கி மாதிரி ஒரு சுவாரஸ்யமான, ஆரோக்கியமான பொழுதுபோக்கு, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை தான் பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு அவங்க சொல்லணும். நிச்சயமாக அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்பிக்கை இருக்குது.
என் லைஃப்பில் கயல் தான் ஃபஸ்ட் ஆடிஷன் நான் பண்ணது. முன்னாடி படங்களுக்கு எல்லா ஆடிஷன்ஸ் இல்லை. பட் வென் ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் பொரியாலன் ஒரு 10 நாளுக்கு அப்புறம் ஐ மெட் அ மேனேஜர். பிரபு சார் படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஒரு சர்வெண்ட் ரோல், ஃபோட்டோஸ் ரெஃபரன்ஸ் ஃபோட்டோஸ் அமிச்சுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ வித்தவுட் மேக்கப் வித் டல் காஸ்டியூம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அமிச்சேன். ஸோ ஆன் த டே இட்செல்ஃப் ஐ காட் எ கால் ஃப்ரம் பிரபு சார்ஸ் ஆஃபீஸ். அதுக்கப்புறம் ஒரு சாங் வச்சுக்கிட்டு ஆடிஷன் பண்ணேன். ஆஃப்டர் தேட் திருப்பி சந்திரன் கூட ஆடிஷன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த படம் வந்துட்டு ஒரு ட்ராவல் வித் சுனாமி ரெண்டு மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த படத்தில் உங்களோட ரோல் எந்த மாதிரியான ரோல், எப்படி கயல் வந்து ரொம்ப இன்னோசென்ட்டான பொண்ணு. அது வந்து ஒரு சென்ட்ரலா டைப் ஆஃப் கேர்ள். ஷி டோன்ட் நோ வாட்ஸ் கோயிங் இன் த சொசைட்டி. அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஒர்க், அவர் வீட், அவள் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு லவ்வில் எப்படி ட்ராவல் ஆகிடுவார், அவர் லவ் லைஃப் என்ன, அதுதான் கயல். ஆடிஷனுக்கு முன்னாடி பிரபு சலமன் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு, ஆடிஷனுக்கு அப்புறம் ஃபீல்டில் ஒரு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போதைக்கு எப்படி இருந்துச்சு பிரபு சார்? ஆமாம், ஆடிஷன் அப்போ ரொம்ப சீரியஸாக ஸ்ட்ரிக்டாக இருந்து. பட் ஈவன் ஆன் த செட்ஸ் சார் வில் பி ஸ்ட்ரிக்ட். அந்த எமோஷன் ஷூட் பண்ணும்போது எமோஷ்னலாகவே இருப்பாங்க. அது ஸ்ட்ரிக்டாகவே இருப்பாங்க. சாருக்கு எந்த அளவுக்கு பண்ணணும் அந்த அளவுக்கு வி ஷுட் பெர்ஃபார்ம் இட். பட் ஆஃப்டர் தேட் லஞ்ச் பிரேக்கில் எல்லா பிரேக்கில் ரொம்ப நல்லா சிரிப்பார் அப்படின்னு. இப்போது பிரபு சாலம் நிறைய காதல் லவ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம். இந்த மாதிரி இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோவுக்கான லவ் போர்ஷன்ஸ் எப்படி இருந்துச்சு? இட் வில் பி வெரி நியூ. மைனா, கும்கி இதுக்கு கம்பேரிசன் கிடைக்காது. there won't be any similarities. கண்டிப்பாக ஒரு புது லவ் ஸ்டோரியாக இருக்கும். இட்ஸ் a love journey, it's a musical love story, everything. இதில் வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு நீங்கள் ஹீரோவை தேடி ஒரு ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு சாங் ஆல்பத்தில் இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு இப்போது வாரணமாக இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ராவல் இருக்கும். அது மாதிரியான ஒரு ட்ராவலை இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா ஆடியன்ஸ் வந்துட்டு? ஆமாம், இட்ஸ் a love journey, ட்ராவல் தான். ஒரு அந்த பொண்ணோட லவ், அதுதான் படம். ஐ கான்ட் சே மோர். கடைசி அந்த சுனாமி எக்ஸ்பீரியன்ஸ். சுனாமி போர்ஷன்ஸ் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் சீன் தான் சுனாமி சீன். ஸோ அது வந்து ரொம்ப புது. நான் சுனாமி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன். அது வந்து ரொம்ப வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ், வெரி குட் மெமரி இன் மை லைஃப். அண்ட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ தமிழ் சினிமாவில் 2 படம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறீங்க ஃபீல்டுக்குள்ள? எந்த அளவுக்கு தமிழ் லைக் முன்னாடி தெலுங்குல தமிழில் நான் பண்ண படங்கள் எல்லாம் ஒரு பேஷன் இல்லாமல் நடிச்சிட்டேன். பிகாஸ் ஆக்டிங் வந்து எனக்கு பேஷன் கிடையாது. சும்மா ஏதோ ஆஃபர் வந்துட்டுருக்கேன், பண்ணிகிட்டே இருக்கேன். பட் ஆஃப்டர் கயல் ஐ காட் சேஞ்ச் அ லாட். பிரபு சார் பார்த்துட்டுக்கப்புறம் ஆக்டிங்னா அந்த ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆக்டிங் எவ்ரிதிங் காட் சேஞ்ச்டு. அந்த சின்சியாரிட்டி, அந்த ஹார்ட் ஒர்க், அந்த டெடிகேஷன் கூட பண்ணணும், எல்லாமே சேஞ்ச் ஆகி போச்சு. நான் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ கயல் இஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இட்ஸ் அ காட் கிஃப்ட். எனக்கு வந்து இது ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட். 1 இயர்லேருந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ கிறிஸ்டமஸ்க்கு எனக்கு ஒரு டபுள் பொனான்ஸா. இப்போது பிரபு சலமனோட இந்த கயல் எப்படி இருக்கும் ஆடியன்ஸ்? கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. டெஃபினெட்லி கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக இருக்கும். நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் தியேட்டர்ஸில் ஆக்டிவாக இருந்திருக்கேன். ஸோ அப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கும்போது கூட நடித்தவர் வந்துட்டு பிரபு சாலமன் சார் இந்த மாதிரி அடுத்த படத்தில் they are doing auditions, why don't you send your photos அப்படின்னாரு. அண்ட் ஐ சென்ட் மை ஃபோட்டோஸ். மறுநாளே ஆடிஷன்ஸ் கூப்பிட்டாங்க. ஒரு அரை நாள், ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு வந்துட்டு ஆடிஷன்ஸ் நடந்தது. நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட்டெல்லாம் தாண்டி வெளில வரும்போது தான் ஐ வாஸ் செலக்டட். இப்போ ஆடிஷன் முடிச்சுட்டு ஃபஸ்ட் டே ஷூட் போயிட்டு அந்த ஃபஸ்ட் டே ஷூட் அனுபவம்? ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து ஆடிஷன்ஸில் செலக்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் ஆச்சு. நிறைய ட்ரைனிங் இருந்தது. உடம்பை இழைக்கிறதுக்கு, முடியை வளர்த்துக்கிறதுக்கு, தாடி வளர்த்துக்கிறதுக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டே ஷூட் போகும்போது நர்வஸ்னஸ் இல்லை, பட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அப்படியே துள்ளி குச்சின்னு தான் போனேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட், ஃபர்ஸ்ட் கேமரா, ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் எல்லாமே ஒரு ரெட்டிப்பு சந்தோஷம். கயல் இந்த படத்தில் ஹீரோ உங்களோட ரோல் என்ன? நீங்கள் என்ன மாதிரியான ரோல் ப்ளே பண்ணியிருக்கீங்க? கயல் படத்தில் என்னோடய ரோல் பார்த்திங்கன்னா ஆரோன்ற ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருப்பேன். ஆரோன்றவன் வந்துட்டு காசுக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஹியூமன் வேல்யூஸ் அண்ட் இமோஷன்ஸ்க்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து
பிறந்த இந்த மண்ணை அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது நம்ம சுற்றி பார்த்துட்டு வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ஒரு நோமேட், ஒரு வேகபாண்டாக இருக்கும் படத்தில். அண்ட் பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பட் அட்லீஸ்ட் ஒரு வருஷத்தில் ஒரு வாரமாவது 10 நாளாவது வந்துட்டு ஃபேமிலியோடு போய் இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுதான் ஆரோன்ற கேரக்டர். மெட்டீரியலிஸ்டிக்கான இந்த வேர்ல்டில் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். இது வந்துட்டு ஒரு ட்ராவல் மூவி மாதிரி இருக்குது. நான் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இது ட்ராவலில் 2 பேருக்குமே ஒரு ட்ராவலிங் இருக்குங்களா, இல்லை எந்த மாதிரியான? இல்லை, படத்தில் வந்து ஆரோனும் சாக்ரட்டிஸும் என் கூட வின்சென்ட்னு ஒருத்தர் ட்ராவல் பண்ணுறாரு. எங்கள் 2 பேருக்கு இருக்கிற ஒரு ஜேர்னியில் வந்துட்டு மீட் பண்ணுற ஒரு கேஸ்ட் தான் வந்துட்டு கயல். அண்ட் அதை தாண்டி இருக்கிற விஷயந்தான் திரைக்கதையும் கதையும். ஸோ படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே புரியும் இது வாட் கைண்ட் ஆஃப் அ ரொமான்டிக்கல் ட்ராமா இட் இஸ் கோயிங் டு பி. இந்த படம் நீங்கள் நடிக்கையில் பிரபுசாலம் சார் எந்த மாதிரியான ஒரு இது வந்துட்டு கிடச்சி ஃபீட்பேக்? ஜென்ரலாக வந்துட்டு இஸ் அ மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், ஜாஸ்தியாக பேச மாட்டார். பட் வெரி ஃபன் டு பி வித். குட்டியாக சொன்னாலும் வந்துட்டு நல்ல விஷயமாக சொல்லுவார். அண்ட் மானிட்டர் பார்ப்பார் நடித்து முடிச்சதுக்கப்புறம். அவர் அழுதுட்டார் அப்படின்னா வந்துட்டு நான் மானிட்டர் பார்க்க மாட்டேன், ஏன்னா ஹீ இஸ் ஃபுல்ஃபில்டு அப்படின்னு ஒரு இமோஷ்னலாகவே வந்துட்டு சொல்லி முடிச்சிடுவார். வார்த்தையாக சொல்கிறதோட அழுதுட்டு சொல்கிறது வந்துட்டு நல்ல ஒரு ரீச் இருக்கும். ஸோ நல்ல ஃபீட்பேக் ஃப்ரம் தி டைரக்டர் ஹிம்செல்ஃப் அண்ட் ஆல்சோ த ரெஸ்ட் ஆஃப் த க்ரூ. இப்போ படம் ஃபுல்லாக முடிஞ்சு நீங்களும் ஒரு படம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்களோட தமிழ் சினிமாக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகிட்டு என்ன ஒரு ஃபீலில் இருக்கிறீங்க? எப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எக்ஸைட்மெண்ட்டை வார்த்தையால் சொல்லிட முடியாது, அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதுக்கு தான் எல்லாருமே ஒர்க் பண்ணோம். அந்த ஒர்க்குக்கு வந்துட்டு இன்றைக்கி எவ்ரி ஒன்ஸ் கெட்டிங் ப்ரைஸ்ட் அப்படின்னு நினைக்கும் போதே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து நல்லதாக பண்ணோன்ற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு ஒரு இலங்கை தமிழர் உங்கள் கூட ஃபுல் ட்ராவல் தான். இந்த படம் முழுக்கவே உங்கள் கூட ட்ராவல் பண்ணியிருந்தார். அந்த கேரக்டர் எந்த மாதிரியான கேரக்டர்? அவர் வந்துட்டு உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற அந்த இது வின்சென்ட்ன்ற ஒரு நடிச்சிருக்காரு, சாக்ரட்டிஸ்ன்ற ஒரு கேரக்டராக. அவரை பார்த்திங்கன்னா ஒரு சாக்ரட்டிஸ் ஒரு தத்துவ மேதாவியாக இருப்பார் படத்தில். ஒரு பொயட்டிக்காக சொல்லுவார் விஷயத்த, இல்லை ஒரு காமிக்கலாக சொல்லுவார் ஒரு விஷயத்த. அவர் பார்க்குற விதம் வந்துட்டு தனியாக இருக்கும். அண்ட் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு செகண்ட் லீடுன்னு கூட சொல்லலாம் படத்தில். படம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கயல் படத்தை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலியாக ரொம்ப ரிஸ்க்கான படம் தான் இது. சொல்லணும்னா சுனாமி பேஸ்டு சப்ஜெக்ட்ன்றதுனால ஸோ பெரிய கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. இதில் ஃபுல் வாட்டரு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தண்ணியிலே இருக்கிற விஷயங்கள் நிறையா இருந்துச்சு. கழுத்தளவு தண்ணி இருந்துச்சு. ஸோ ஒரு பெரிய டேம் கட்டி அதில் தான் ஃபுல்லாக இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாக சுனாமி சீக்வன்ஸ் ஃபுல்லாக பண்ண வேண்டியது. பட் அதில் ரொம்ப டஃப்பான பட் கேமராவான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் இப்போ ரொம்ப ஸ்பெஷல் கேமராலாம் யூஸ் பண்ணல. நார்மலாக எல்லோரும் யூஸ் பண்ணுற கேமரா தான். பட் அதில் மேக்ஸிமம் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அது சுனாமி சீக்வன்ஸ்க்காக கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கு. சிஜி போர்ஷன்ஸ் அதில் மேக்ஸிமம் சிஜி போர்ஷன் அந்த எபிசோடு. பட் சிஜி என்ன தான் இருந்தாலும் நாங்கள் எதுவுமே சிஜி கிட்டே கொடுக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்க்ரவுண்டு எலிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நாங்களே வாட்டர் சிமுலேஷன் எல்லாமே மேக்ஸிமம் வாட்டர் பாடியில் டச் பண்ணுற வாட்டர்ஸ் எல்லாமே நாங்களே டேம் கட்டி பண்ணது. பேக்ரவுண்டு அண்ட் தென் அவங்க சிஜி அண்ட் தென் ஒரு மேஜர் ஷார்ட்ஸ் மட்டும் சிஜியில் க்ரியேட் பண்ணாங்க. இந்த படத்துக்கு வந்து நார்த்தில் சவுத் வரைக்கும் ஃபுல்லாக எல்லா லொக்கேஷனும் போயிருக்கோம். மேகாலயா அண்ட் இந்த லடாக் அண்ட் ராஜஸ்தான், குஜராத் எல்லாமே போயிருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டமான சீக்வன்ஸு அப்படின்னா சிறப்புஞ்சில் ஆக்சுவலி அந்த ரூட் பிரிட்ஜு தான். அது ஒன்ஸ் யாருன்னா போயிட்டு இருந்தாங்க திருப்பி அங்கே போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான லொக்கேஷன் அது. இந்த இடத்துல நிறையா கயிறை கட்டி கீழே இறங்கி இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணணும் கேட்டு. Hi, this is Anandi here. All the YouTube viewers, subscribe to Red Pix.